வணக்கம். என்ன செய்தி பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, எஸ்பி வேலுமணியுடன் 30 பேர் விலகல். எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதத்தை அனுப்பினர். அந்த கடிதத்தில் என்ன இருந்தது, ஏன் விலகினார்கள், அதிமுகவினுடைய எதிர்காலம் எப்படி இருக்க போது, எல்லா விஷயத்தையும் விரிவா இந்த வீடியோவில் பார்க்க போறோங்க. ஆனால் அதற்கு முன்பாக இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணவே இல்லையா அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. முதல்ல அந்த கடிதத்தில் என்ன இருக்குதுன்றத உங்ககிட்ட சொல்லிடுறேன். அப்புறம் எஸ்பி வேலுமணியும் அவருடன் சேர்ந்த 30 பேரும் ஏன் விலகினாங்க அப்படின்ற விஷயம் உங்களுக்கு புரியுங்க. நம்ம அதிமுகக்குள்ள 2 கோஷ்டி இருக்குதுங்க. ஒரு கோஷ்டி அதிமுகக்குள்ளேயே இருந்துகிட்டு அதிமுகவை அழிப்பது, அதிமுகவை விட்டு விலகி இன்னொரு கட்சியில சேர்ந்து இந்த அதிமுகவை அழிப்பது. இப்ப பன்னீர்செல்வம் இருந்தார், அது ஒரு புதிய வகை. அதிமுகவிலும் இல்ல, பிற கட்சியிலும் இல்ல, ஆனா வெளியில் இருந்த அதிமுகவை அழிச்சாரு நம்ம பன்னீர்செல்வம். நம்ம சசிகலா இருந்தாங்க, அவங்க அதிமுகவிலும் இல்ல, பிற கட்சியிலும் இல்ல, புதுசா கட்சியும் தொடங்கல, ஆனாலும் கடந்த காலங்களில் அதிமுகவை அழிச்சாங்க. ஸோ அவங்க 2 பேரை விட இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் ஒரு புதிய ஒரு டீம். கட்சிக்குள்ளேயே இருக்கணும், ஆனா கட்சி வளர்ச்சி அடையக்கூடாது, ஆனா கட்சி அழிக்கணும். இதான் அவங்களுடைய அஜெண்டாவா இருக்கு. அதை தான் கையில் எடுத்திருக்கிறாங்க. ஒன்று, நாங்க நல்லா இருக்கணும், ஆனா நாங்க நல்லா இல்லைன்னு வச்சுக்கலாம், எவனுமே நல்லா இருக்க கூடாதுடா, ஏன்டா கட்சியே கூடாதுடா அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க போல இருக்குது. அதனால தான் எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதத்தை எழுதியிருக்கிறாங்க. நம்ம எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தான், எதுவா இருந்தாலும் சரி எடப்பாடி பழனிசாமி கிட்ட வந்து நேரடியா பேசலாம். அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியல. கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட நீங்களா பேசுறது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி உங்களுக்கு எவ்வளவு சுதந்திரத்தை கொடுத்து வச்சிருந்தார். மனப்பூர்வமாக உண்மையை பேசணும் இருந்தா மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய சி.வி. சண்முகம் சொன்னார், எடப்பாடி பழனிசாமி தவறான முடிவு எடுக்கின்ற பொழுது நம்ம சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து கோபத்தினுடைய உச்சிக்கே போயிட்டு வரோம். சில தருணங்கள்ல எடப்பாடி பழனிசாமிய அடிக்கவே போயிட்டு வரோம். ஆனா எடப்பாடி பழனிசாமி கூலா, என்ன எஸ்பி, என்ன சிவி, என்ன அடிக்க வந்துட்டீங்க அப்படின்னு கேட்பாராம். இது நான் சொல்லல, சி.வி. சண்முகம் அவர்களே வந்து தவேகாவுக்கு ஆதரவளித்து விட்டு அதிமுக இடமில்லை என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லும் பொழுது, ஏன் அதிமுகக்குள்ள இடம் இல்லை, எங்களுடைய குறைய காது கொடுத்து கேளுங்களேன், பொதுக்குழுவை கூட்டுங்களேன். ஏன் நம்ம எல்லாம் கடந்த காலங்களில் பேசுறது கிடையாது, வாக்குவாதம் முத்தி உங்களெல்லாம் அடிக்க வந்தது கிடையாது. கட்சிக்குத்தானே அந்த அளவுக்கு வாக்குவாதம் பண்ணோம். கடைசியில் நாம எல்லாம் வந்து வாக்குவாதம் முடிஞ்ச பிறகு மகிழ்ச்சியா நம்ம அங்கிருந்து விலகி செல்லல. என்னடா அடிக்க வந்தானே, வாக்குவாதம் பண்ணானே அப்படின்னு வன்மத்துடமா நம்ம திரும்பி போனோம் கிடையாது இல்ல. சோ அந்த காலத்துல எந்த அளவுக்கு மனம் விட்டு கட்சிக்காக பேசணும். இப்ப தவேகாவுக்கு ஆதரவளிச்சோம் என்ற ஒரே காரணத்துக்காக எங்க கிட்ட பேச மாட்டோம், எங்களை அழைக்க மாட்டோம், அது மட்டும் கிடையாது, எங்களை கட்சியில சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு விடாப்பிடியா இருந்தா எப்படி அப்படின்னு சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து சொல்லுவார். ஸோ கட்சிக்குள்ள எந்த அளவுக்கு ஜனநாயகம் இருந்திருக்கு பாருங்க. எடப்பாடியாருடைய காலத்துல, ஜெயலலிதா காலத்துல அப்படி இருந்திருக்குமா, எம்ஜிஆர் காலத்துல அந்த அளவுக்கு இருந்திருக்குமா? ஸோ எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவருடைய கருத்தை எந்த அளவுக்கு மதித்திருந்தா, அடிக்கிறதுக்கு கை நோக்குகின்ற போது கூட என்ன எப்ப அடிக்க வர அப்படின்னு கேட்டிருக்கிறார். ஸோ இந்த அளவுக்கு சுதந்திரமா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணியும் துரோகம் பண்றாங்க. சோ கடந்த காலங்களில் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இவ்வளவு நெருக்கமா பேசியிருக்கீங்க, உங்களுடைய பிரச்சனைய தலைமை அலுவலகத்துக்கு வந்து சொல்லியிருக்கலாமே. எஸ்பி வேலுமணியும் நத்த விஸ்வநாதனும் கட்சியில எத்தனையோ பேர் நீக்கி இருப்பாங்க, அதெல்லாம் எஸ்பி வேலுமணியும் நத்த விஸ்வநாதனும் பார்த்திருப்பாங்க. அதனால அதிமுகவை பலவீனப்படுத்துற மாதிரி பொது வழியில பேட்டி தருவது, கடிதம் எழுதுவது, கடிதம் எழுதிவிட்டு அதை ஊடகத்துக்கு தருவது, இதெல்லாம் சரியா இருக்குமா? நேற்று அதிமுகவில் மகளிர் அணி ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த கூட்டத்துக்கு எஸ்பி வேலுமணி மற்றும் அவங்க ஆதரவாளர்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி அழைத்திருந்தார். இத்தனைக்கும் கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர் என்ற அடிப்படையில் நத்தம் விஸ்வநாதனும் எஸ்பி வேலுமணி அவர்களும் வந்திருக்க வேண்டும். ஆனா வராம வீட்டில் உட்காந்துக்கிட்டு என்னைக்கோ எழுதின கடிதத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு மகளிர் அணி ஆலோசனை கூட்டம் நடக்கின்ற போது அந்த கூட்டத்தினுடைய மாண்புகளும் அங்க என்ன முடிவு எடுக்கப்பட்டது என்ற விஷயம் தெரிந்து கொள்ளக்கூடாது என்பதற்காகவும், ஒருவேளை அதிமுக ஒற்றுமையா போயிடுச்சுன்னா, மகளிர் அணி ஆலோசனை கூட்டம் போடுறாங்களே, அதிமுக வளர்ந்து விட்டால்
அதிமுகக்குள்ள சலசலப்பே இல்லை, எல்லாம் ஒன்னாயிட்டாங்க அப்படின்னு ஒருவேளை ஊடகம் புரிஞ்சுக்கிச்சுன்னா, தமிழ்நாட்டு மக்கள் பரவாயில்லப்பா, அதிமுக விருன்னு எழுந்து வந்துருச்சுப்பா, எல்லா பிரச்சனையும் இப்போ அடங்கி போச்சுப்பா, யாரெல்லாம் துரோகிகளோ அவங்கெல்லாம் வந்து தவேகா போயிட்டாங்கப்பா, அந்த ஊழல்வாதிகளை கட்சியில சேர்த்துக்கிட்டு விஜய் எப்படி கட்சி நடத்த போறான்னு தெரியலப்பா அப்படின்னு மக்கள் எல்லாம் ஆசுவாசப்படுகின்ற தருணத்தில் திடீர்னு கடிதத்தை ஊடகத்துக்கு கொடுத்துட்டு எடப்பாடி பழனிசாமிக்கும் அனுப்பி வைக்கிறாங்கப்பா. இந்த எஸ்பி வேலுமணியும் நத்தம் விஸ்வநாதும் அவங்களோட இருந்த 30 பேரும் அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? நீங்க 5/6/2026 அன்னைக்கு கட்சியில எங்களை சேர்த்துக்கிட்டீங்க. அன்னைக்கு நாங்கெல்லாம் உங்ககிட்ட என்ன சொன்னோம்? நாங்க மீண்டும் கட்சிக்கு வந்துட்டோம், கட்சியை வலுப்படுத்த போறோம், எங்களுக்கு பழைய பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டோம். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? போயிட்டு வாங்க, 13/6/2026 அன்னைக்கு உங்களுக்கு பழைய பதவி தரும் அப்படின்னு உறுதியளிச்சிங்க. கட்சியினுடைய பொதுச் செயலாளராக இருந்துகிட்டு நீங்க உறுதியளிச்ச மாதிரி 13/6/2026 அன்னைக்கு எங்களுக்கு பதவியை தரல. நாங்களும் வெயிட் பண்ணி பார்த்தோம், 2 வாரம் பதவி வர மாதிரி தெரியல. மீண்டும் நாங்க ஒரு வார காலம் கழித்து 22/6/2026 அன்னைக்கு வந்து நானும், அதாவது எஸ்பி வேலுமணியும் அரியவர்களும் வந்து உங்ககிட்ட ஞாபகப்படுத்தணும், என்னங்க பொறுப்பு தரேன்னீங்க ஆனா அமைதியா இருக்கிறீங்களே, பொறுப்பு இல்லாம செயல்பட முடியல அப்படின்னு நினைவுறுத்தணும். நீங்க என்ன பண்ணீங்க? சரி போங்க பொறுப்புகளை போடுறோம் அப்படின்னு சொல்லி 22ஆம் தேதி போடாம 27ஆம் தேதி வந்து போடுறீங்க. ஸோ எங்க குரலுக்கு மதிப்பே கிடையாது. ரெண்டாவது, நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவே இல்லை. பழைய பொறுப்புகளை தானே தரேன்னீங்க, ஆனா புதிய பொறுப்பு மட்டும் போட்டிருக்கீங்க. இந்த புதிய பொறுப்பு வச்சு எங்களால் செயல்பட முடியல, மனதுக்கு உறுத்தலாக இருக்கிறது. அதனால பழைய பொறுப்பு கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னு வச்சுங்களேன் இந்த பொறுப்புகளிலிருந்து நாங்க மொத்த பேரும் விலகி விடுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ரத்த விஸ்வநாதன் முதற்கொண்டு எஸ்பி வேலுமணி முதற்கொண்டு யாருக்கெல்லாம் வந்து புதிய பொறுப்புகள் போடப்பட்டதோ அவங்கெல்லாம் தங்களுடைய புதிய பொறுப்புகள் இருந்து விடுவித்துக் கொள்ளுகின்றார்களாம். தொண்டர்களாகவே இருந்து கட்சிக்காக உழைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, எடப்பாடி பழனிசாமி நீ பண்றது துரோகம் வா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு எஸ்பி வேலுமணி. என்னவா அப்படின்னு கேட்பீங்க. நம்ம சிவி சண்முகத்துக்கு பதவி போடலையாம், அவருக்கு மட்டும் ஏன் பொறுப்பு கொடுக்கல? சிவி சண்முகம் இல்லைன்னு வச்சுங்களேன், உன்னால கட்சியை கைப்பற்றிருக்க முடியுமா? சிவி சண்முகம் இல்லைன்னா உன்னால 5 வருஷம் ஆட்சி ஆண்டிருக்க முடியுமா? அதனால கட்சியினுடைய எதிர்காலம் கருதி சிவி சண்முகத்துக்கு பதவி கொடுங்கப்பா அப்படின்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்ல, எங்களுடைய பழைய பதவி தராம புதிய பதவி போட்டிருக்க தெரியுமா? கட்சி அழியத்தான் போகுது. நீ எடுத்த தவறான முடிவுனால்தான் தொடர்ந்து தேர்தலில் நம்ம தோத்துக்கிட்டே வந்தோம். 2021, 2024, 2026 இப்படி தொடர்ச்சியாக நீ எடுத்த முடிவுகள்னால்தான் அதிமுக தோத்துக்கிட்டே வருது அப்படின்னு எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடிதம் எழுதி எங்களுக்கு பழைய பதவி கொடுத்தா கொடு, இல்லைன்னா புதிய பதவியிலிருந்து நாங்கெல்லாம் விலகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய பழைய பதவியே தரணும். அப்படி தரலன்னு வச்சுங்களேன், அவ்வளவுதான், சோழி முடிஞ்சது. இப்போ எஸ்பி வேலுமணியும் அவங்களுடன் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி புதிய பொறுப்பாளர்களை போட்டாரு. இத்தனை நாள் அவங்களுக்கு வாய்ப்பே கிடைக்காம இருந்தது. எஸ்பி வேலுமணியும் அவங்க குரூப்பும் வந்து இன்னைக்கு 2ஆம் கட்ட பதவிக்கு போனதுனால இப்ப புதுசா வந்திருக்கவங்க சிறப்பா செயல்பட வேண்டும் நினைக்கிறாங்க, தன்னுடைய திறமையை நிரூபிக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்க. சுறுசுறுப்பா செயல்படுவதெல்லாம் இந்த எஸ்பி வேலுமணியும் அவங்க கோஷ்டியும் பாக்குறாங்க. எப்பா இவனுங்க நம்மளை விட நல்லா செயல்படுறானுங்க, இவனுங்க மட்டும் அப்படியே வளர்ந்துகிட்டே வந்தானுன்னு வச்சுக்கலாம், இல்ல கட்சியை வளர்க்கின்ற வேலையில ஈடுபட்டான்னு வச்சுக்கலாம், நம்மளை எடப்பாடி பழனிசாமி சீண்டவே மாட்டார். நாம இருந்தாதான் கட்சி வளரும் என்ற ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு வச்சிருக்கோம். ஆனா புதுசா வந்திருக்குவேன் அதை ஒற்றுவான் போலுக்குதா, அவன் நம்மளை விட சிறப்பா செயல்படுறானே. நாமளாவது திமுக கூட்டு போட்டுக்கிட்டு ஏதோ காசு பார்த்தோம், வழக்குகளில் இருந்து தப்பித்தோம். ஆனா இவனுங்க எந்த பதவியிலும் இல்லையா, அதனால வழக்குகள் கிடையாது, அதனால யாருக்குமே பயப்பட மாட்டானுங்க. கட்சியை வளர்ப்பதிலிருந்து ஆட்களை ஒருங்கிணைத்து செல்வதில் இருந்து கீழே இறங்கி வேலை செய்யறானுங்க. இப்ப எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் பெரிய பண்ணையாரு, பெரிய பிசினஸ் மேனு. அவருடைய பணத்துக்கும் அவர் அதிமுக இருக்கக்கூடிய பதவிக்கும் தொண்டர்கள்கிட்ட இறங்கி பேசுவாரா? பேச மாட்டார். அதனால புதுசா வந்தவங்க இவங்களோட சிறப்பா செயல்படுறாங்க. இது அப்படியே போச்சுன்னா கடைசியில எடப்பாடி பழனிசாமி காயிலாங்கடைக்கு தான் நம்மளை அனுப்புவார்.
அதனால ஏதாவது ஒரு கலகத்தை பண்ணணுமேன்றதுக்காக கிட்டத்தட்ட புதிய பொறுப்புகள் போட்டு 3 நாளைக்கு பிறகு அந்த பதவியே வேணான்னு சொல்லிவிட்டு பதவியை துறந்திருக்கின்றார்கள். பதவியிலிருந்து விலகிட்டாங்கல்ல, தொண்டர்களாகவே வேலை பார்ப்பாங்களாம். புதிய பொறுப்புடன் இருந்தா அதுல வேலை செய்யறதுக்கு மனசு கஷ்டமா இருக்குதான், மன உறுத்தலா இருக்குதான். ஆனா தொண்டனா இருந்து மட்டும் வேலை செய்வாங்களாம். அப்படின்னா என்ன சொல்லுவாரா தெரியுமா? எந்த தொண்டனை வந்து நீ கேள்வி கேட்டுக்கிற, ஏன்டா கட்சிக்கு உழைக்கலன்னு சொல்லிட்டு. அதனால தொண்டை உழைச்சா உழைப்பான், இல்லைன்னா ஓட்டு போடுவான் கட்சிக்கு, அவ்வளவுதானே. அந்த வேலையை நானே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற போது கோடி கோடியா கொள்ளடிச்சவங்க எல்லாம் வந்து பழைய பதவி தரலன்னு வச்சுங்களேன், செயல்பட மாட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் எவ்வளோ பெரிய துரோகம். மொத்தத்தில் எஸ்பி வேலுமணியா இருக்கலாம், நத்தம் விஸ்வநாதனா இருக்கலாம், சம்பாதிச்ச காசு எல்லாம் வந்து கொடுத்துட்டு நீங்க அதுக்கப்புறம் தொண்டராயிருங்க. ஏன்னா எந்த தொண்டனும் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பதவிக்கு போல ஏகப்பட்ட அளவு பணத்தை ஊழல் பண்ணி சம்பாதிக்கல. இப்படி நீ ஊழல் பண்ணிக்கின்ற போதும் சரி, கட்சிக்கு கெட்ட பேரு. ஊழல் பண்ண பிறகு நீ சிறைக்கு போயிடுவேன்னு சொல்லிவிட்டு கட்சி பணத்தை செலவழித்து கட்சியில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களை வச்சு உன்னை காப்பாற்ற வேண்டிய கடமை கட்சிக்கு இருந்தது. ஸோ மொத்தத்தில் சம்பாதிக்கவும் வச்சு அந்த சம்பாதித்த காசை காப்பாற்றவும் வச்சது இந்த கட்சி. ஆனால் நீங்கள் புதிய பொறுப்பில் இருந்து இந்த கட்சிக்கு வேலை பார்க்க மாட்டீங்க. இல்லை, இன்னைக்கு எஸ்பி வேலுமணி அவர்கள் தொண்டனா இருந்து வேலை பார்க்குறேன்னு சொல்றாரு. இதுவே கட்சியில் சேர்ந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொண்டனா இருந்தாருன்னா அந்த எஸ்பி வேலுமணியினுடைய பொருளாதாரம் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அதனால கட்சி உண்மையாகவே நல்லா இருக்கணும்னு வச்சுங்களேன், கொடுத்த பதவியை பயன்படுத்திக்கிட்டு சிறப்பாக செயல்பட்டு நாங்கள் வந்து வேலை செஞ்சோம் பார்த்தியா, அதனால தான் ஏன் வளர்ந்தது அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உணர்ந்து கொள்ளுகின்ற அளவுக்கு சிறப்பாக செயல்பட்டாங்கன்னா பழைய பதவியை கொடுக்க போகிறாங்க. சரி, இவனுங்கெல்லாம் அவ்வளோ தூரம் பேசுகிறானுங்களே, எடப்பாடி பழனிசாமி இவங்களை கேட்டு தானே வேட்பாளர்லாம் போட்டாங்க. எவனா ஒருத்தர் யாரையாவது ஒருத்தரை வெற்றி பெற வச்சிருக்கானுங்களா இந்த 30 பேரும்? அப்போ அதாவது இன்னைக்கு ஊடகத்தில் கூட ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்ன தெரியுமா? எஸ்பி வேலுமணியை நம்பி 21 எம்எல்ஏ கேண்டிடேட்டை கொடுத்தாங்க, இவங்கெல்லாம் ஜெயிக்கணும்பா பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கட்சி சொத்துக்களை அடகு வச்சு எடப்பாடி பழனிசாமி இந்த 21 எம்எல்ஏக்களுக்கும் பணம் கொடுத்தாரு, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று சொல்லிட்டு. அந்த 21 எம்எல்ஏ ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக கட்சியினுடைய சொத்தை அடகு வச்சு வாங்கி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி அந்த 21 எம்எல்ஏ ஜெயிச்சாதான் அதை மீட்டு இருக்க முடியும். ஜெயிக்க வச்சிங்களா? உங்களை நம்பி தானே அடகு வச்சார். இப்போ கட்சி சொத்துக்கள் அடகுல இருக்குது. இந்த 30 பேர் இன்னைக்கு பதவியை விட்டு விலகி இருக்காங்க தெரியுமா? நாங்கள் தொண்டராக இருக்குன்னு சொல்றாங்களே, அவங்கெல்லாம் கட்சி சொத்தை மீட்பதற்கு அவங்க கிட்ட கொடுத்த காசை திருப்பி கொடுப்பாங்களா? மொத்தத்தில் இவங்க என்ன சொல்றாங்க கேட்டீங்கன்னா, ஜா அணி ஜே அணி இந்த மாதிரி 2 அணி இருக்கின்ற போது அதிமுகவுக்கு எதிராக செயல்பட்டவங்க எல்லாம் மீண்டும் 2 அணி ஒன்னா சேர்க்கின்ற போது அவங்களுக்கு பழைய பதவியே கொடுத்தாங்க. நீ மட்டும் என்ன எடப்பாடி பழனிசாமி இப்படி பண்ற அப்படின்னு கேட்கிறாங்க. அது மட்டும் இல்ல, ஜெயலலிதா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களை எதிர்த்து பல பேர் கட்சி தொடங்கினாங்களாம், மீண்டும் கட்சிக்குள்ள வந்து இணைஞ்சாங்களாம், அவங்க பழைய பொறுப்பே கொடுத்தாங்களாம். அதே மாதிரி பன்னீர்செல்வம் இருக்கா தெரியுமா? அவரு 11 எம்எல்ஏக்களை கூட்டிக்கிட்டு வெளியே போன பிறகு மீண்டும் கட்சியில் வந்து இணைஞ்சாராம், அவருக்கு பழைய பதவியை கொடுத்தாங்களாம். இந்த மாதிரி அதிமுகவில் எப்போதும் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டாவோ மீண்டும் கட்சிக்குள்ள வந்தாவோ பழைய பதவி தந்திருக்கிறாங்க. ஆனா எங்களுக்கு மட்டும் ஏன் பழைய பதவி தரல? அப்போ நீ எப்போதும் தப்பான முடிவு தான் எடுத்துக்கிட்டே இருப்பியா? நாங்க சொல்றதை கேட்கவே மாட்டியா? கட்சி எப்படி இருந்தது, எப்படி ஆக்கி வச்சிருக்க அப்படின்னு பழிய தூக்கி எடப்பாடி பழனிசாமி மீது போடுறாங்க. உண்மையாகவே இவங்க எல்லாம் வந்து விசுவாசிகளா இல்ல ஊழல்வாதிகளே தவேக்கா கட்சியில சேர்க்குது? தமிழக மீடியாவும் சரி பொதுமக்களும் சரி தூய சக்தின்னு வந்தானுங்கடாப்பா இந்த தவேக்கா. ஆனா அதிமுக இந்த ஒட்டுமொத்த ஊழல் சக்தியும் அந்த கட்சியில் போய் சேர்றானுங்கடா, அது எப்படி தூய சக்தியா இருக்கும் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை திசை திருப்புவதற்கு தான் எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து கடிதம் எழுதி நாங்க பதவியில் இருந்து விலகுகின்றோம் அப்படின்னு சொல்லிட்டாரோ என்னவோ தெரியலப்பா. மொத்தமாக அதிமுகவில் இருந்தாலும் சரி தவேக்காவை காப்பாற்றணும், அவ்வளவுதான் இவங்களுடைய எய்மு. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இரட்டை மனநிலை கொண்டவங்கெல்லாம் கட்சியை ஒருபோதும் காப்பாற்ற மாட்டாங்க. எஸ்பி வேலுமணியுடைய எண்ணம்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று கட்சியை நாம கைப்பற்ற வேண்டும், இல்லையா கட்சியை நாசம் பண்ணணும். நமக்கு இல்லாதது வேற எவனுக்குமே இருக்கக்கூடாது. இந்த அஜெண்டானால தான் கட்சிக்குள்ள சலசலப்பை ஏற்படுத்திட்டே இருக்கிறாரு. ஸோ இந்த சலசலப்பை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சிறப்பாக கையாள்வார். கொஞ்சம் பொறுத்து இருப்போம், எல்லாவற்றுக்கும் கால நேரம் இருக்குது.
நேத்து மகளிர் அணி ஆலோசனை கூட்டத்திலே சிறப்பாக பேசியிருக்கிறார். டபர்ப்பா கட்சிக்கு எதிராக செயல்பட்டவன், அதே மாதிரி கட்சிக்கு துரோகியா இருந்தவன், அதே மாதிரி ஊழல் பேர் வழிகள், ஒட்டுமொத்தமாக கட்சி அழிக்க வேண்டும் என்று நினைச்சவன் எல்லாரும் வேற கட்சிக்கு போய் சேர்ந்துட்டாங்க. ஸோ இன்னைக்கு புதியவர்கள் கட்சிக்குள்ள வளர்ந்து வராங்க. தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் துரோகிகள் அணி மாறுறதுனால எல்லாருமே மகிழ்ச்சியா இருக்காங்க. போனவெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பதவிக்காகவும் பணத்துக்காகவும் போயிருக்கான். இன்னும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா தன் மீது இருக்கக்கூடிய வழக்கிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்பதற்காக போயிருக்கிறான். ஸோ அதனால நம்மளை பொறுத்த வரைக்கும் கட்சி தூய்மையாகுது, தொண்டர்கள் மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. மகளிர் அணியை பொறுத்த வரைக்கும் வீடு வீடா போங்க, திண்ணையில உட்காந்து பேசுங்க. நம்ம கட்சிக்கு துரோகம் பண்றவங்க யாரு, தவேகா தூய ஆட்சியா, நாங்க என்ன தப்பு பண்ணோம், ஏன் எங்க கட்சி அழிக்கிறார் அப்படின்னு கேள்வி கேளுங்க. அதே மாதிரி பெண்களை நிறைய கட்சிக்குள்ள கொண்டு வாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் வச்சிருக்கிறார். ஸோ அதிமுக எழுந்து வருது. அது பிடிக்கல எஸ்பி வேலுமணிக்கெல்லாம் வந்து நாங்களும் சரி என்ன இருந்தா 9 பேரா, ஆனா 9 பேர் கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுல எம்ஆர் விஜயபாஸ்கருடைய பெயர் இருக்குது. கையெழுத்து போறதுக்கு முன்னாடி கட்சி தாவல் ஓடிட்டார் அந்த இடத்துல அவரு. ஸோ மொத்தத்தில் இதில் இருக்கிறவங்க பெரும்பான்மையான பேர் வந்து பார்த்தீங்கன்னா தவிர்க்க போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு எப்படியாவது இந்த விஷயத்த சொல்லிடணும், நாங்கள் இந்த பதவியில் இருக்க மாட்டோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டு தவிர்க்காவுக்கு தாவணும். அதுக்காக எஸ்பி வேலுமணியை பொறுத்த வரைக்கும் கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி கட்சி அழிக்கணும். அதுக்கு துணை போகிற மாதிரி எஸ்பி வேலுமணி அவர்கள் எங்கே கையெழுத்து போட சொல்கிறாரோ அங்கே கையெழுத்து போட்டிருக்காங்கப்பா. ஸோ தவேக்காலாம் ஏழைக்கான கட்சி அப்படின்லாம் போயிடாதீங்கப்பா. அங்கே போய் உங்களால் சர்வே பண்ண முடியாது. சாதாரண கூட்டணி கட்சியினுடைய ஆலோசனை கூட்டம் 5 ஸ்டார் ரெசார்ட்டில் போய் வைக்கிறாங்க. 5 ஸ்டார் ரெசார்ட்டில் ஒரு நாளைக்கான ஆலோசனை கூட்டத்துக்கு பல கோடி செலவு. இந்த மாதிரி காஸ்ட்லியான அரசியல் பண்ணக்கூடியவராகத்தான் விஜய் இருக்கின்றார். எம்ஜிஆர் மாதிரி சாமானிய இடத்துலையோ, ஜெயலலிதா மாதிரி ஒரு சாமானிய இடத்துலையோ, எடப்பாடி மாதிரி கட்சி ஆபீஸ்லயோ, ஸ்டாலின் மாதிரி கட்சி ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கூட்டணியில கூப்பிட்டு ஆலோசனை நடத்தவில்லை. அவர் காஸ்ட்லியான ரெசார்ட்ல நடத்துறார். ஸோ அவன்லாம் வந்து உங்களுக்கான வாய்ப்பளிப்பான், எளியவர்கள் ஏற்றம் பெறுகின்ற அளவுக்கு ஆட்சி செய்வான்னு சொல்லி நினைக்கிறீங்க பாருங்க. அதுவே முட்டாள்தனம். பார்க்கலாம் பொறுத்திருந்து அதிமுக எதிர்காலம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இவங்க பழைய பதவியில் இருக்க மாட்டாங்களா? எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவெடுத்து பழைய பதவியை தராரா? ஆனா பழைய பதவி தந்தா எடப்பாடியுடைய பதவி காலியாகும். அதனால யோசிச்சு தான் தருவாரு. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. நன்றிங்க.